வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாஸ்துவை பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம். இன்றைக்கி எல்லோருமே வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? ஆனாலும் வீட்டுக்குள்ளே போன பிறகு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும், சரிங்களா? இன்றைக்கி நம்ம உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள், வாஸ்து பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம ஜாதகத்தை வைத்தே நம்ம எடுக்க முடியும். அதாவது வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மெயினாக வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இந்த திசைகளை கொண்டு தான் இருக்குது. இதுலேயும் நம்ம வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு அப்படின்ற 8 திசைகளாக நம்ம பிரித்து பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கு அதாவது கிராஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே காட்டுவாங்க. அதாவது ஒரு இடத்த நம்ம கிராஸாக இருந்தால் அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத கேட்பாங்க. ஆனால் இந்த கிராஸ் அப்படின்ற இடத்த நம்ம எந்த மாதிரி கிராஸ் எப்படி இருந்தால் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், வடகிழக்கு மூளை நம்மளுக்கு இழுத்துக்கிட்டு இருந்தால், அதாவது கிராஸாக இருந்தால் நம்ம வாங்கலாம். வளர்ந்து இருக்கணும் அப்படின்னாக்கும் இது இந்த மாதிரி உங்களுக்கு வளர்ந்து இருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி வளர்ந்துருந்தால் நீங்கள் அந்த மூளை இழுத்திருந்தால் அந்த மூளையை நம்ம வாங்கும்போது நம்ம அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நல்ல ஒரு வருவாய், நல்ல ஒரு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இது மட்டும் அல்ல. பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜாதக பிரகாரம், உங்களுடைய ஜாதகத்திலேயே இந்த வாஸ்து குறைபாடுகள் எந்தெந்த இடத்துல வாஸ்து குறைபாடுகள் இருக்கின்றதை நம்ம தாராளமாக அப்சர்வ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது, அதாவது இப்போ ஒரு வடகிழக்கு மூலை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நம்மளுக்கு மெயின் குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மூளை நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த மூளையில் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம சொல்லபடி யாருமே கேட்க மாட்டாங்க. குழந்தைகள் நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க, சரிங்களா? இப்படித்தான் அந்த வடகிழக்கு மூலைகள் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக அடுத்ததாக தென்கிழக்கு மூலை, அதாவது அக்னி அப்படின்ற தென்கிழக்கு மூலை, அந்த மூலை நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அங்கே பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே அடிபடும். பெண்களுக்கு எவ்வளவு செய்தாலும் அங்கே பிரச்சனையை கொண்டு வரும். ஹார்மோன் பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அவர்களை திருப்தி அப்படின்ற ஒரு விஷயம் யாருனாலையும் படுத்த முடியாது. யாருனாலையும் அப்படின்னாக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் கூட அவங்களுக்கு ஒரு வகையில் திருப்தி அளிக்காமல் தான் போயிட்டுருக்கும், சரிங்களா? அடுத்ததாக தென் மேற்கு மூலை, அதாவது கன்னி அப்படின்ற அந்த மூலை எப்படி பிரச்சனையாக இருந்தால் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அங்கே சரியான ஒரு தூக்கம் இருக்காது. அதுவும் பெண்களுக்கு சார்ந்த இடமாக இருப்பதால் பெண்கள் கன்னி மூலை அப்படின்னா, அதாவது திருமணம் ஆகாத கன்னி பெண்களாக அந்த மூலையில் இருந்தாங்கனாக்கும் கன்னி பெண்களுக்கு அங்கே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய மூலையாகவே இருக்கிறது. அப்போ அந்த கன்னி மூலையில் நம்ம எந்த மாதிரி விஷயங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது தான் நம்ம மெயின். அப்போ இந்த கன்னி மூலையில் நம்ம ஒரு அதாவது படி வைக்கலாமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டுட்ருக்காங்க. படி வைக்கக்கூடாது. அந்த கன்னி மூலையில் நம்ம படி வைத்தால் அங்கே பிரச்சனையே அதிகமாகத்தான் இருக்கும். யாருக்கெல்லாம் பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னாக்கும் அங்கே பெண்கள் சார்ந்து பிரச்சனைகள் அதிகமாக போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? அடுத்ததாக வடமேற்கு, அதாவது வாயு அப்படின்ற மூலை அங்கே பிரச்சனையாக இருந்தால், ஒரு வீட்டில் வாயு மூலை அங்கே வெட்டுப்பட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சிறு வயதில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே தெரியாது நம்மளுக்கு. அதுவே ஒரு வயது அதிகமாக இருந்து அவர்களுக்கு
பெண் தேடும் அந்த ஒரு விஷயம் அங்கே கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு பெண் தேடிக்கிட்டு இருக்காங்கனாக்கும் அங்கே வந்து திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் தடைபட்டு கொண்டே இருக்கும். அப்போ வாயு மூலை நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய அங்கே கல்யாணம் ஆகாமல் யாராவது இருந்தாங்கனாக்கும் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அங்கே கல்யாண வேலை அங்கே வந்து தடைபட்டு கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு மூளைக்கும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பலன்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் அல்ல. இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை அளவுகளை நம்ம வந்து சரியாக பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டங்கள் எல்லாருமே வாஸ்து பார்த்து தான் எல்லாமே வீடு கட்டி உள்ளே போயிடுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போன பிறகு மேக்ஸிமம் யாருனாலையும் அங்கே வந்து சரியாக இருக்க முடிய மாட்டேங்குது. அதாவது பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஒரு கடன் வாங்கின கடனை கட்ட முடியலை, அந்த லோன் போட்டு தான் அவங்க வீடு வாங்குகிறாங்க அப்படின்னாக்கும் அந்த லோனை கூட நம்மளால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே போயிட்டுருக்கு. இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலையின் அளவுகளை நம்ம வந்து சரியாக எடுக்கணும். முதல்ல இன்றைக்கி எல்லாருமே வந்து வீடு கட்டும்போது கட்டின வீட்டுக்கு என்ன வைக்கிறாங்க அப்படின்னாக்கும் அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த நிலை அளவுகளை அப்படியே வாங்கி கொண்டு வந்து அங்கே வச்சிடுறாங்க. அப்போ அந்த நிலை அளவுகளை நம்ம வந்து அங்கே வைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெடிமேட் நிலையின் அளவுகள் அங்கே வந்து சிறப்பை தராது. ஒவ்வொரு நிலை அளவுகளுக்கும் நம்மளுக்கு கணக்குகள் இருக்குது. இந்த நிலை அளவுகள் நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மெயின் அதாவது ராஜநிலை அப்படின்ற இந்த ராஜநிலை நமக்கு வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக அந்த நிலை அளவுகள் மெயின். அப்போ வந்து ஈசானியத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல காற்றானது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு கிழக்க வாசை வச்சுருக்காங்க இல்லை வடக்க வாசை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கனாக்கும் அந்த வீட்டுக்கு உள்ளே வரக்கூடிய ஈசானியத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்றானது சரியான அளவுகளில் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வர வேண்டும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடிய காற்று சரியான அளவுகளில் இல்லை அப்படின்னாக்கும் அங்கே வந்து பிரச்சனையை கொடுக்கும். இதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் தீய விஷயங்களாக இருக்கட்டும் அந்த அளவு சரியான அளவுகளில் நம்ம வந்து காற்றை உள்ளே வர வைக்கக்கூடியதான் அந்த நிலை. அந்த நிலையின் அளவுகளை நாம் சரியாக பார்க்க வேண்டும். இந்த நிலையின் அளவுகளை நாம் சரியாக அமைத்து விட்டோமானால் அந்த வீட்டுக்கு உள்ளே போன பிறகு மிக அருமையாகவும் நிம்மதியாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? இது வந்து ஒவ்வொன்றுமே அனுபவ ரீதியாகத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏதோ கணக்கு இருக்குது இதுக்கெல்லாம் இப்படி பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம். இது நாங்கள் ஒவ்வொன்றையுமே அனுபவமாக அனுபவித்து உங்களுக்கு இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். இப்போ வீட்டுக்கு உள்ளே நம்ம வந்து பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே பெட்ரூமுக்கு கீழே வந்து யாருமே இப்போ வந்து கட்டை வைக்கிறதே இல்லை. அப்போ கட்டை அப்படின்ற ஒரு விஷயம் தடுப்பு அப்படின்றது தான். அந்த தடுப்பு ஒரு பெட்ரூமில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு ரகசியம் பேசினாலும் அந்த ரகசியம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தடுப்பு அப்படின்றதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சில விஷயங்கள் பெட்ரூமில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதோ அத்தனையும் நம்ம வந்து குடும்ப வெளியே அதாவது வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அப்போ அந்த தடுப்பு அப்படின்ற அந்த காலத்துலலாம் வந்து எல்லா வீட்லேயுமே எல்லா கதவுக்குமே அதாவது எல்லா ஒரு நிலைக்குமே கீழே வந்து ஒரு கட்டை இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்ம வந்து அடுப்படிக்கு கூட நீங்கள் வந்து நில வச்சுருந்தாங்கன்னா கீழே கட்டை இருக்கும். அந்த கட்டையை தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே போகணும். அப்படி தான் அந்த காலத்தில் வந்து எல்லாருமே செஞ்சுருந்தாங்க. ஆனால் இன்றைய கால சூழ்நிலை இன்றைக்கி டைல்ஸு போடுறோம், கிரைனைட் போடுறோம், அதெல்லாம் ஃபேஷன்ஸாக. அதனால் நம்ம வந்து அதெல்லாம் வைக்க வேண்டாம், நல்லா இருக்காது அப்படின்னு தான் ரொம்ப பேர் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் தடைபடும். சரிங்களா? அந்யோன்யம் தடைபடும். தேவையில்லாத பிரச்சனையை அங்கே கொண்டு வந்து குடும்பத்தில் தேவையில்லாமல் நம்ம வந்து பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். சரிங்களா? அடுத்ததாக இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் அல்ல. இதற்கு மேல் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வர்ணம் அதாவது கலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கலர்களில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கலர்களிலையும் அங்கே வந்து வேலை செய்யும். கலர்கள் எப்படி அங்கே வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கலரை வச்சு நம்ம வீட்டில் இந்த மாதிரி அந்யோன்யம் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம தாராளமாக எடுக்கலாம். அப்போ ஒருவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த
அதாவது வர்ணம் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியே அடிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு உள்ளே அடிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, சரியான வர்ணத்தை நாம் நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து எந்த வர்ணத்தை நாம் பூசினால் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு போகும் அப்படின்றத அவங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து எடுக்க முடியும். அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்ம வந்து உங்களுக்கு இந்த வர்ணங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அப்போ ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் அங்கே இல்லை அப்படின்னாலும் அந்த குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம வந்து சில கலர்ஸுகளை எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்போ இது மட்டும்தானா அப்படின்றாங்க, இது மட்டும்தானா அல்ல, அப்படி எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு தடைகளையும் நம்ம வந்து எடுத்து போட்டுட்டு நல்ல விஷயங்களுக்குள்ளே நம்ம போகணும். அப்போ போகும்போது தான் நம்மளுக்கு வந்து அங்கே நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். ஒவ்வொன்றுலேயுமே தடைகள் எங்கே இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த தடைகளை எடுத்து போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து நல்ல ஒரு மாற்றத்துக்கு உண்டான வழிவகை நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்படி தான் அந்த வாஸ்து அப்படின்னாகும் வெறும் வாஸ்துவை மட்டும் நம்ம வந்து பார்த்து அடுத்து நம்ம வந்து உள்ளே போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து வாஸ்து பார்க்காம எந்த ஒரு ப்ரொமோட்டர்ஸ் எல்லா பில்டர்ஸுமே வந்து எல்லாருமே வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க. ஆனாலும் அங்கே வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதனால் உருவாகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.